ரங்கநாத் மண்டல் தலைவர் சூளகிரி மத்திய மண்டல் அவர்களையும் பையர் கேப்டன் மற்றும் பென்னு பிரதர்ஸ் கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வரணும். பையர் கேப்டன் மற்றும் முன்னிலை திரு கே எஸ் நரேந்திரன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் திரு ஜி பாலகிருஷ்ணா மாவட்ட தொழில் பிரிவு தலைவர் பாஜக மற்றும் திரு கே முனிராஜ் கே சுந்தரமூர்த்தி மாவட்ட செயலாளர் பாஜக மற்றும் திருமதி யசோதா மாவட்ட துணைத் தலைவி பாஜக மற்றும் திரு செயலாளர் மற்றும் திரு ஆர் சுரேஷ் மண்டல் பொதுச் செயலாளர் ராமசாமி மண்டல் செயலாளர் கொட்டாயூர் மற்றும் திரு சென்னைப்பள்ளி துணை செயலாளர் பட்டாயூர் பள்ளி மற்றும் காந்தராஜ் என்னுடைய பேர் நாராயணன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம்னா ஓசூர் தெளி வேப்பனப்பள்ளி, இது மேற்கு மாவட்டம். கட்சியில் 2 டிவைட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி மேற்கு மாவட்டத்துக்கு பிஜேபியில் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். சொந்த ஊர் தேங்கனிக்கோட்டை. நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் பிளேயர். எங்கள் டீம் பேர் ஸ்டார்டிங்கு நான் வளரும் போது 11 லைன்ஸ் இருந்துச்சு. 11 லைன்ஸ். அது கொஞ்சம் வளர வளர ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற 10 டீம் ஒன்று சேர்ந்து வெளியே போவோம். அப்போ போகும்போது ரைசிங் ஸ்டார் எங்கள் டீம் பேர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் கிரிக்கெட் விளையாடுறேன். டென்னிஸ் பால் அந்த எல்லோ பால். ஸோ அந்த மாதிரி இந்த கிரிக்கெட் இருக்கிறதுனால சில கெட்ட விஷயங்கள் அது பிடிக்கிறது இல்லை இன்னொன்று நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்ட சேராது. என்னுடைய அனுபவம் காலையில் 6 மணி கம்பல்சரி கிரவுண்டில் இருக்கும். 6 to 7, 7:30, 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் விளையாடுவோம். இந்த மாதிரி ஒரு 15 வருஷம் விளையாடுறேன். எதுக்காக நான் இது சொல்கிறேன்னா, நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனால தான் இன்றைக்கி உலகமாக இருக்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே உதாரணம் நரேந்திர மோடிஜி பிறந்தநாளுக்காக மரியாதைக்குரிய திரு மஞ்சுநாத் சூளகிரியுடைய மண்டல் தலைவர். அதே மாதிரி இந்த கிரிக்கெட்ல நம்ம பிஜேபியில் கூட ஒரு சின்ன அணி பிரிவுனால இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரிவில் கிரிக்கெட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு பிரிவு இருக்குது. அந்த மாதிரி முனிராஜ் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் உதாரணம் ஸ்போர்ட்ஸில் மண்டல் தலைவராக இருக்காரு. இவருடைய தலைமையில் இன்னைக்கு சூளகிரி மண்டல் ஊர் பேர் செம்பரசனப்பள்ளி கிராமத்தில் இன்னைக்கு டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 40,000 ரூபாய், செகண்ட் ப்ரைஸ் 30,000 ரூபாய், தேர்ட் ப்ரைஸ் 20,000 ரூபாய். இந்த மாதிரி 6 ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு சும்மா இல்லை. இந்த கிரவுண்டு ஒரு வருஷம் யார் வேணாலும் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம்னு சொல்லி கிரவுண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் தராரு. பெருமைப்படுத்தல. கட்சி இருக்கிறது எல்லா துறையிலும் வேலை செய்யறதுக்காக தான். அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சேவை நிகழ்ச்சி சர்வீஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அரசியலுக்கு வர்றதே சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான். மக்கள் சேவை செய்யறது அரசியலுக்கு வரோம். ஆனால் காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போல்லாம் அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. காசு கொடுக்குறோம், காசு எடுக்கிறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு உலக தலைவர். அவர் ஏதோ தமிழ்நாட்டுக்கோ இல்லை பாரத நாட்டுக்கு மட்டும் உலக தலைவர். ஒரு மனுஷன் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு உதாரணம் நரேந்திர மோடி. அந்த மனுஷனால இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நாட்டோட சூழ்நிலை என்ன? இன்னைக்கு உலக அளவில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கோம். 4வது இடம். கிட்டத்தட்ட நரேந்திர மோடி ஒரு 14 வருஷம் குஜராத் சிஎம்மா இருந்தாரு. 11 வருஷம் நம்ம பிரதமர். இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. நாடு தேசம் பெருமம் இப்படி நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் பிஜேபி ஒரு மாவட்ட தலைவர் பிஜேபி காரியகர்த்தாங்க பெருமை அடிக்கிறோம். காரணம் அவர் எப்படி இருக்காரோ அப்படி நாமளும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். முடிஞ்சா நம்மளால சர்வீஸ் பண்றோம், இல்லையா சும்மா இருக்கிறோம், யாரும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எங்க மாவட்ட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் வரதராஜ் டாக்டராக இருந்தால் கூட என்னுடைய நாட்டுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி எங்க மாவட்டத்துக்கு பொதுச் செயலாளர் ஃபுல் டைம் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பாப்பண்ணா இந்த மண்டலுடைய பொதுச் செயலாளர் குருபிரசாத் அரசு துறை மாவட்ட தலைவர். அரசு விதியில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் எல்லாரும் பார்ப்பாரு.
பாப்பண்ணா கோபால் மண்டல் பொதுச் செயலாளர், முரளி உத்திரப்பள்ளி மண்டல் தலைவர். எல்லாத்தோடைய ஒரு மண்டல் தலைவர் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணம் தான் மஞ்சு. அவருக்கு வேலை பார்த்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்றதுனால எனக்கு நிஜமாவே ஸ்போர்ட்ஸ் எங்கே போனாலும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நானும் இன்னைக்கு தேங்கனிக்கோட்டையிலேருந்து இதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் உங்க முன்னில் ஒரு 2 பால் ஆடலாம்னு ஆசைப்படுறேன். பாரத் மாதா கி பாரத் மாதா கி. நைஸ் ஓகே ஜி. அண்ணா அவர்களுக்கு முருகேசன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் திரு டாக்டர் என் வரதராஜன் மாவட்ட பொதுச் செயலாளர் பாஜக அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் சூழலில் மண்டல தலைவர் திரு எஸ் மஞ்சுநாத் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கே பாப்பண்ணா மண்டல பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் திரு ஓம் முருகி மண்டல் தலைவர் சூழலில் தெற்கு பாஜக அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கௌரவிப்பார். மற்றும் திரு என் குருபிரசாத் அரசாங்க தொடர்பு பிரிவு மாவட்ட அமைப்பாளர் பாஜக அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் சின்ன பிரபாகர் பாஜக மண்டல துணைத் தலைவர் சுகாத்திரம் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் திரு ரமேஷ் மண்டல துணைத் தலைவர் மையத்திரி அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நரேந்திர மோடிஜி பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்களோட தலைவருங்க, உலக தலைவர்களோட தலைவர் அப்படின்றத பெருமையோடு தெரிவிக்கிறோம். ஒரு காலேஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்க இன்ஸ்டால பார்த்துருப்பீங்க. இந்தியா தலைவர்னா பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா த நம்பர் 1 லீடர். ஸோ லீடர்ஸ்க்கே லீடர் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு தைரியமான டிசிஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ சிம்பிளா எடுக்க முடியாது. ஸோ மற்றும் விஸ்வநாதன் மற்றும் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. మన దేశము ఒక గంట ఏమైనా కష్టపడాలి మనము. பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. திருப்பூர் பொருளாளர் திரு சேகர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவ லிட்டில் ஸ்டார்ஸ் vs பகவான் பாய்ஸ் இந்த டோர்னமெண்ட் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். பகவான் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஏத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு 4 ஓவர் 4 bowlers ஈச் ஒன். சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. 4 ஓவர்மே பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே இந்த சர்க்கிள் 4 ஃபீல்டர் இருக்கணும், அவுட்டர் சர்க்கிள் 5 ஃபீல்டர் இருக்கணும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் லைக் கரெக்டா பண்ணி இருக்காரு, கைக்கு போயிருக்கு. ஓய்யோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனுங்க. இப்போ கரெக்டா ஜட்ஜ் பண்ணல. செகண்ட் டிஸ்டன்ஸ் போல கேட்ச் வரல. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக் சசி. ஓகே அப்படி பேட் கீழே டாட் கோயிலுக்குள்ள போயிருக்கு. சிங்கிள் க்ளோஸ் பால் ஃபுல் ஃபேஸ்ல டாட் பால். சான்ஸ் ஃபார் கேட்ச் இந்த டிஸ்டன்ஸ் போல பால்க்கு வரல. இங்க 2 ரன்ஸ் காம்படிஷன் விக்கெட் நினைக்கிறேன். வைத பவர் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல லிட்டில் ஸ்டார்ஸ். பவுலிங் ரன்னி போல ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் இளவரசன் வந்திருக்காரு டாப் பேஜ். ஓய்யோ எடுக்கல.
ஃபைன் லைனில் தூக்கி விட்டாரு. அருமையான புல் நண்பா, அருமையான ஃபுல் டாஸ் ஃபுல் ஃபேஸில் தனியாக போயிருக்கு. ஸ்டாப் சிங்கிள் மட்டும். தப்பான பந்து, பவுண்ட்ரி நினைக்கிறேன். எஸ் பவுண்ட்ரி. லெக்ல அவ்வளோ கண்டிப்பாக ஸ்டெம்பில் போட்டிருக்கோம். குயிக் சிங்கிள். அங்கேயும் ஒரு தப்பான பந்து. ஒரு ரன் ஒரு ஸ்கோர் 17. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். பவுலிங் அணி போல முதல் பந்து டெலிவரி எக்ஸ்ட்ரா பாக்ஸ்ல டாட் பால். பவுலிங்ல ஸ்ரீனி வந்திருக்காரு. செகண்ட் கப்பேஜ் கேட்ச் வரலங்க. பந்து ஆகாசத்தில் கேட்ச் நழுவிட்டார். இன்னும் எத்தனை வட்டங்கள் நடுவரை சரி அப்புறம் தகவல் தெரியா போயிருக்கீங்களா? ட்ரென் எஸ் அதே ரிசல்ட். எடுக்கல ஒரு சிங்கிள். தெளிவா பனிஷ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 இளவரசோட பேட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்கோர் 28 வந்திருக்கு. ஒரு விக்கெட் கப்பல் நல்ல பார்ட்னர்ஷிப். பவுலிங் ரன் போலர் கடைசி ஓவர் டிஸ்டன்ஸ் போல அதான் டேக் ரெண்டு பேட்ஸ்மேன் ராஜேஷ் விக்கெட் லூஸ் பண்றாரு. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பிரபு வந்திருக்காரு. பாடி லைன்ல ஸ்டாப் சிங்கிள் மட்டும். ஷார்ட் அகே இந்த தடவை டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கணும். ஐயா தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போறாங்க. டேக் ஆர் லூஸ் பண்றாரு இளவரசன். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா ஒன்ஸ் கரெக்டா பிக் பண்ணல. நல்லா டேக் ஆன் பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் கேட்ச் போல இருக்கு. நல்லா ஃபிளிக் ஷாட். அங்கே ஆளே இல்லை. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. மன்ஷேட் பவுண்டரி. லாஸ்ட் ஒன். கடைசி பால் டாட் பால். கடைசி வர சிறப்பாக போட்டிருக்காரு. ஒரே ஒரு பவுண்டரிஸ் மட்டும் கொடுத்துருக்காரு டெத் ஓவரில். நல்ல பவுலிங். லிட்டில் ஸ்டார்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க. 4 ஓவருக்கு 33 ரன் இருக்காங்க. பகவான் பாய்ஸ் 34 ரன் ஆகணும். பகவான் பாய்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கர் சக்தி இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்ரீனி. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவராக போட சசி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட் 34 ரன் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாலே அல்வா மாதிரி ஒரு ஒப்பி டிஸ்டன்ஸ் போல நல்ல டேக் அண்ட் டீப்ல ஸ்லாட் எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் டிஸ்டன்ஸ் பேட்ல சரியா பாடல. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க பகவான் பாய்ஸ். நல்லா ஸ்டார்ட் சசியில் இருந்து. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பால் ஹையா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஓய்யோ கடைசி எடுத்துட்டாங்க கேட்ச. நல்லா டேக்கங்க. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க பகவான் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 விக்கெட் லூஸ் பண்றாங்க. நல்லா ஸ்டார்ட் சசிட்ட இருந்து. ஸ்ட்ரைக் அகைன் நியூ பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் விக்கெட். ஓகே பேட்ல சரியா பண்ணல. மூன்றாவது பந்து சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஃபோர்த் ஒயிட் பிளஸ் பவுண்டரி. பாலையும் போடாம 5 ரன். ஃபோர்த் பவுண்டரி. லீடிங் ஏஜ் அது இல்லை. டீப்ல தான் இருக்காங்க. சிங்கிள் டாப் பேஜ். ஹையா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 விக்கெட் லூஸ் பண்ணி போறாங்க பகவான் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் சேரவா போட்டுருக்காருங்க சசி. நல்லா பவுலிங். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் வைடட் வரசி தெளிவா போட்டுருக்காரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் 7 இருந்திருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சேரவா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சசி. ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்ல நல்லா ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பவுண்டரி உள்ள போட்டிருக்காரு. ஐயோ தரப்பாடு ஃபீல்டிங். ரைட்டா ஸ்லைட் ஆயிட்டாரு. சிங்கிள் அதே டைரக்ஷன்ல போயிட்டு தடவை நல்லா ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள். ஸ்விட்ச் இட்ஸ் ரைட்டாக தான் பட்டிருக்கு. தரமான ஃபீல்டிங்க. எஸ் பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாரு. ரன் அவுட்ல 4th விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க விக்கெட்ஸ்ல. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட். நெக்ஸ்ட் ஒன் நல்லா புல் ஷாட் அண்ட் டிஸ்டன்ஸ் போல கேரி ஆகல. நல்லா ஸ்டாப் சிங்கிள்.
ஷாட்டுங்க டைமிங் இருந்துச்சு. ஃபைனலில் அப்படியே வெளியே போயிருக்காரு. ஸ்ரீனியோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6 வந்துருக்கு. வச்சுடாருன்னு சொல்லலாம். ஒரு ரன் ஒரு ஸ்கோர் 17, 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. லிட்டில் ஸ்டார்ஸ் கரெக்ட், அவங்களுமே கரெக்டாக இதே பொசிஷனில் தான் இருந்தாங்க. வரமே இருக்க அடுத்த 12க்கு 17 ரன் தான் ஆடணும் இன்னும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான இருக்கும் 2 டீமுக்கும். பவுலிங்கில் மேட்ச் வரப்போட இளவரசன் வந்திருக்காரு. 12க்கு 17 ரன் ஆடணும். சாஃப்ட் எட்ஜ் லெக் ஸ்டம்பில் அரை விட்ரா சிங்கிள் செகண்ட் குயிக் டெலிவரி குட்ல டெலிவரி இல்லை டாட் பால். நல்லா கட் ஷாட், நல்லா ஃபீலிங் டீப்பில் ஒரு ரன் எடுத்திருக்காரு. க்ளோஸ் பால் என் தரையோடு தான் போயிருக்கு ஸ்பைலக்கில். கெயின் ஒரு சிங்கிள், பேக் டு சிங்கிள். லேட் கட்ச், ஸ்லிப் ஃபீலர் கொஞ்சம் வேறு தான் வச்சுருக்காங்க. பவுண்ட்ரிங்க அமாச்சியோட பவுண்ட்ரி ஸ்ரீனியோட பேட்லேருந்து அடி வந்துருக்கிற கீவீடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ் பால், பெரிய சுத்து, குயிக் டெலிவரி, நல்லா கம்பேக் டாட் பால். 3 இருக்கு, ஸ்கோர் 24 வந்திருக்கு. கடைசி 6க்கு 10 ரன் ஆகணும். கண்டிப்பாக கடைசி பால் வரைக்குமே மேட்ச் இருக்கு. பவுலிங்கில் ராஜேஷ் வந்திருக்காரு. கடைசி 6க்கு 10 ரன் ஆகணும். லெக் பைஸ் அதான் ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் 2 பால் கொடுத்துட்டாங்க ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால். இந்த பால் ஃப்ரீச் 8 தான் ஆகணும். 6க்கு 8. க்ளோஸ் பால், சான்ஸ் ஃபார் கேட்ச், எடுத்தா நல்லா டேக்கன், நல்லா தூரம் அடிப்பில் இருந்து அப்பிடிஷ் சாரி ஃப்ரீ இது. என்ன பிடிச்சி தெளிவாக போட்டுக்க டாட் பால். க்ளீன் போல்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டம்பை எடுத்திருக்காரு. இந்த விக்கெட்டோட ஆல் அவுட் ஆகிறாங்க. பகவான் பாய்ஸ் 5 விக்கெட் தான் இருக்கு அவங்களுக்கு. இந்த மேட்சாக லிட்டில் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறாங்க.